வணக்கம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா ஒரு சோப் கார்விங் தான் பார்க்க போறோம். சோப்ல ஒரு மீன் பண்றது எப்டின்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வெஜிடபிள்ல மீன் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. அதுவும் இதே போல தான். இதே கான்செப்ட்ல தான் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பனா தான் ஈஸியா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டிராயிங்க பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்டிங்கிறத. நான் ஃபர்ஸ்ட் இதே ஷேப்ல ஒரு பெண்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் தான் ட்ரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அத ட்ரா பண்ணிட்டு இன்னொன்னு 3 பாக்ஸுக்குள்ள நிறுத்திடலாம் அந்த டிராயிங்க. இப்போ நான் இது சோப்புக்கு உள்ளாடி எந்த மாரி நிக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டே ஒரு டிராயிங் போட்டு பார்த்துக்கிறேன். இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம கட் பண்ணி தள்ள போறோம். அந்த பீசஸ இந்த மாரி ஃபர்ஸ்ட்டே ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதே நம்ம சோப்ல ட்ரா பண்ணி வைக்க போறோம். அதே மீனை நம்ம சோப்ல வரையறோம். எந்த போர்ஷன்ல வருது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இத ஃபுல்லா கட் பண்ணிக்கலாம். நீங்க கட் பண்ணும்போது அந்த வரைஞ்சதுக்குள்ளாடி அவுட் சைடுல இருக்கக்கூடிய ஒரு 2 mm வரைக்கும் விட்டுட்டு நீங்க ஜஸ்ட் ஃபுல்லா கட் பண்ணிடுங்க. பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பீஸ் தேவையில்ல. அதாவது இந்த டிராயிங்ல இருந்து அவுட்டரா வெளியே இருக்கக்கூடிய பீசஸை கட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் சாலிடா கட் பண்ணிடுங்க. பாத்தீங்கன்னா நான் அந்த டிராயிங் பண்ணியிருக்கிறது அவுட்டர் லைன்ல தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது வாலை விட ரொம்ப பெருசாக இருக்குது. கொஞ்சம் கூட கட் பண்ணிக்கலாம் நம்ம. இனி சைடு துடுப்பை கட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். துடுப்புக்காக ஒரு சின்ன போர்ஷன் விட்டுருக்கேன் நான். ஸ்லோவாக கட் பண்ணுங்கள். இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹெட்டோட ஷேப் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. இனி அந்த சைடு துடுப்பை வரைஞ்சிக்கலாம். அந்த ப்ரொஜெக்ஷனே லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓவராலாக நீங்கள் அதை அந்த ஷேப் பண்ணி கொண்டு வர உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். எனக்கு என்னோட கான்செப்ட் என்னென்னா அந்த துடுப்பு இந்த போர்ஷன் எல்லாமே ஃபஸ்ட்டு சாலிடாக கட் பண்ணி நம்ம மாற்றிடும் ஒரு சேஃப் போர்ஷனில் வச்சுக்கிறோம். நம்ம இப்போ அடிப்பக்கத்தை கட் பண்ணிக்கலாம். அடிப்பக்கம் கொஞ்சம் குளிஞ்சு இருக்கும். அதுக்காக லைட்டாக பெண்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். தலைப்பக்கத்தை நம்ம லைட்டாக பாலிஷ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அந்த பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக பாலிஷ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு லைன் கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு லைனாக சாஃப்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டீட்டெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த துடுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் குறைச்சி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஒரே அடியாக நம்ம திக்னஸ் குறைக்க முடியாது. அந்த பெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாலிடாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த துடுப்பு ஃப்ரண்ட் அந்த வால் பக்கம் இது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம கட் பண்ண முடியும். அந்த லைன் அப்படியே கண்டினியூட்டி கொண்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் லைன் போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாட்டு அப்படின்னா அந்த ஷேப் ஓரளவு உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் சோப்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால நீங்கள் ஸ்பீடாக கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மெதுவாகவே கட் பண்ணி கொண்டு வாருங்க. ஸ்பீடாக போயிடும் நீங்கள் லைட்டாக கட் பண்ணாலும். நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா துடுப்பெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்லோவாக தான் கட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். தலைப்பக்கத்தையும் நம்ம லைட்டாக பாலிஷ் பண்ணி கொண்டு வரலாம். ஒவ்வொன்றும் பண்ண ஃபினிஷ் பண்ணிகிட்டே வாங்க. திரும்ப ஃபினிஷ் பண்ண வேண்டியது வரும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் லுக்கு கொடுக்கும். இனி தலையோட செல் பக்கத்தை வரைஞ்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரண்டில் இப்படி ஒரு கர்வ் பண்ணி வரைஞ்சிட்டிங்கன்னா போதும். அந்த பக்கத்தில் நம்ம இதை கொஞ்சம் சாலிடாக கட்டுறதுக்காக 2 பக்கமும் வெட்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில், அதாவது இங்கே பேக்லேருந்து ஃப்ரண்டில் வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண அப்புறம் உங்களுக்கு அது தனியாக காண ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப முக்கியம் மீனுக்கு. ரொம்ப அப்படின்னா தான் யூனிக்காக தெரியும், கரெக்டாக தெரியும். அதுக்காக நம்ம இனி வால் வரைஞ்சிடலாம். வாலுக்கு நான் ஜஸ்ட் ஒரு இப்படி கர்வாக ஒரு டிசைன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி அவ்வளோதான். இலை மாதிரி லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அதை வரைஞ்ச பக்கத்தை தவிர உள்ள அவ்வளோ பீசஸையும் சாலிடாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாகிட்டு. அது உங்களுக்கு எந்த மெத்தடில் கட் பண்ணணுமோ கட் பண்ணிக்கலாம். நான் இப்போது நைஃப் வச்சு சைடில் கட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் பீலர் வச்சு லைட்டாக எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீலர் வச்சு லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். நம்ம இனி வாயை வரைஞ்சிக்கலாம். வாயை நம்ம இந்த மாதிரி ஒரு ஹாஃப் கட் பண்ணிங்கன்னா போதும். அதாவது ஒரு ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டோன்னா போதும். ஈஸியாக முடிஞ்சிடும். இனி கண்ணு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஈவனாக இருக்கணும். அதுக்கு மாதிரி 2 பக்கமும் ஈவனாக தெரிகிற மாதிரி வச்சு ஹோல் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாலிடாக கட் பண்ணப்பறம் நான் நல்ல மிளகு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கண் வைக்கிறதுக்காக ஜஸ்ட் உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இவ்வளோ போயிடும். ஒரு ஹோல் கட் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இனி வந்து செல்லு வரைஞ்சிடலாம். ஸோ செல்லு வந்து இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஒரு டாட்டாக கொடுத்தீங்கனாலே போதும். பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு வந்தீங்கனாலே போதும், ஃபுல்லாக வந்துடும். ஸோ ஃபாஸ்ட் பண்ணியிருக்கனால ஸ்பீடாக தெரியுது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்கனாலே அப்படியே வந்து சோப்பு காயும் போது உங்களுக்கு சூப்பராக அந்த டிசைன் வந்துடும். ஸோ இனி வந்து வாலுக்கு வந்து ஜஸ்ட் இங்கே இப்படி நீங்கள் ஒரு ஸ்க்ராட்ச் மட்டும் பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா அந்த லைன் விழும்போதே பார்க்க நல்லாயிருக்கும். ஓவராலாக ஃபுல்லாக ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு ஸ்டாண்டில் செட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ஸ்டாண்டு வந்து சோப்லேயே ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதில் தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கனால நீங்கள் வந்து வித்தியாசமாக பண்ணுங்கள். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கார்விங், எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே வந்து நம்ம வந்து வெஜிடபிள்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் ரன் பண்ண விடுங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இதில் யாருக்காவது வந்து கார்விங் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ எதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நன்றி, வணக்கம்.